நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போறோம். என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எப்படி பிறந்தாங்க தான் நம்ம பார்க்க போறோம். எலிசபெத்தும் சகரியாக்கும் கல்யாணம் ஆகி வயசாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல. திடீர்னு வந்து கேப்ரியல்னு ஒரு தேவதூதர் வந்து இந்த மாதிரி சகரியாக்கிட்டையும் எலிசபெத்துக்கிட்டையும் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நீங்க யோவான்னு பேர் வைக்கணும்னு சொல்றாங்களாம். அப்போ வந்து சகரியா வந்து நம்பவே இல்லையா, எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்னு நம்பாமே இருக்கிறாராம். அப்போ திடீர்னு வந்து தேவதூதர் கேப்ரியல் வந்து சகரியாவுடைய வாயை ஊமையாக்கிறாரு. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னால வாயை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறாங்களாம். அப்புறமா ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் போய் காமிக்கும் போது எல்லாருமே இந்த பேர் வைங்க அந்த பேர் வைங்கன்னு சொல்றாங்களாம். அப்போ சகரியா மட்டும் ஒரு ஓலையில யோவான்னு ஒரு பேர் எழுதி காட்டுறாங்களா, இந்த பேர் தான் வைக்கணும்னு. அப்புறமா இந்த குழந்தைக்கும் யோவான்னு பேர் வச்சிடறாங்க. அப்புறமா இந்த சகரியாக்கும் வாய் ஊமையில இருந்து நார்மலா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இதுதான் கைஸ் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.